ஹாய் மை டியர் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து சூப்பர்பான கோயிலுங்க. பிரித்திங்கராதேவி ஐயாவடி கோயில். பிரித்திங்கரா ஐயாவடி தஞ்சாவூர் மாவட்டத்தில். அதில் என்னங்க விசேஷம்? பிரித்திங்கரா எப்படிங்க தோன்றினாங்க அப்படின்னா, அவங்களோட அவதாரம் என்னன்னா, சர்பேஸ்வரர் ஈஸ்வரர் வந்து சர்பேஸ்வரர் வடிவத்தில் வரார். ஒரு பறவையாக வரார். அந்த பறவை வந்து ஒரு வினோதமான பறவை. அது வந்து சாதாரண பேர்டு கிடையாது. அது வந்து ஒரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது 8 கால் பயங்கரமான ஒரு வடிவத்திலான பறவை. அந்த வடிவத்தில் வரார். அவரோட 2 விங்ஸ்லேயும் இறகுலையும் பார்த்திங்கன்னா, ஒரு இறகுல சூலினி துர்கா, ஒரு இறகுல பிரித்திங்கராமா, அப்படி தான் வராங்க. ஆக்சுவலாக பிரித்திங்கராமா வந்து சர்பேஸ்வரரோட 3வது கண்ட தோன்றுறாங்க. 18 கை கொண்டவங்க, பெரிய அம்சமாக கருப்பு உருவத்தில், அவங்க மாலையாக மண்டை ஓட்டை தான் அனுபவிச்சுப்பாங்க. அப்படி தான் வராங்க. அவங்க எதுக்காகங்க அப்படின்னா, நரசிம்மரோட உக்கிரத்தை வந்து யாராலையுமே அடக்க முடியல. ஈவன் சர்பேஸ்வரர் ஈஸ்வரராலையும் அடக்க முடியல, சூலினி துர்காவாலையும் அடக்க முடியல. ஆனால் பிரித்திங்கராதேவி அடக்கிறாங்க. அதுதான் ஐதீகம். இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஐயாவடி கோயிலில் என்ன விசேஷம்னா, ஆலமரம், அதுதான் ரொம்ப விசேஷம். ஸ்தல விருட்சம் ஆலமரம். அங்கே என்ன நடக்கும்னா, என்ன விசேஷம்னா, நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து அங்கே போயிட்டு யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகம் தான் ரொம்ப விசேஷங்க. அந்த யாக பூஜை தான் ரொம்ப விசேஷங்க. அது பேர் நிகும்பல யாகம். நிகும்பல யாகம். அந்த யாகத்தில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து ஒரு நிகும்பல பூஜைக்கும் மாதம் 40,000 பேர் அங்கே போய் சேர்றாங்கன்னு சொல்கிறாங்க ரெக்கார்டில். அங்கே என்னங்க விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிகும்பல பூஜை அமாவாசை அன்னைக்கு 8 மணி காலம்பரையிலேருந்து 2 மணி வரைக்கும், மத்தியானம் 2 மணி வரைக்கும் நடக்கும். அந்த பூஜையில் அந்த யாகத்தை சுற்றி பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. சுற்றி அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா எல்லாரையும், விநாயகர், முருகர், சாஸ்தா, சர்பேஸ்வரர், சூலினி துர்கா, எல்லாரையுமே வச்சுருக்காங்க. லக்ஷ்மி, மகாலட்சுமி, சரஸ்வதி, எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற வேண்டிய இடத்துல, ஐதீகத்தில் புராணங்களில் எங்கெங்கே யார் யார் இருக்கணுமோ அந்தந்த இடத்துல அவங்கள பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து பிரித்திங்கராமாவை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இந்த யாகம் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா, 108 பூஜை ஐட்டம் பண்ணுவாங்கங்க. அந்த நெருப்பில் என்னென்ன போடுவாங்கன்னா 108 ஐட்டம். 108 ஐட்டமில் என்னென்னா, உங்களுக்கு வந்து எல்லாம் இருக்கும், எல்லாம் வந்துடும், நெய் வரும், எல்லாமே போட்டுருவாங்க. ஒரு பட்டுப்புடவை போடுவாங்க, நெய் ப்ளஸ் 8 வித சிறுதானியங்கள், பழங்கள், கனிகள் எல்லாமே போடுவாங்க. 108 ஐட்டம் போடுவாங்களாம் மொத்தம். அந்த யாகத்துக்கு வேண்டிய ஓம குச்சிகள் எல்லாமே சேர்த்து 108 ஐட்டம் வரும். அப்புறம் லாஸ்ட்டில் இது முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பூஜையில் மூட்டையாக வந்து சிகப்பு மிளகாயை கொட்டுவாங்க அந்த யாகத்துக்கு. நம்மளுக்கெல்லாம் 2 மிளகா அப்படியே தாளித்து கொட்டினாலே மூக்கில் கண்ணெல்லாம் தண்ணி ஜிவுன்னு நம்ம அடுப்பாங்கரையில் கிச்சனில் வரும் இல்லையா, கண்ணெல்லாம் அப்படியே குறையேறும், இரும்பும், புகை. அது கொஞ்சம் புகைஞ்சதுன்னா எல்லா வேலையும் காமிக்கும். அங்கே வந்து மூட்டையாக எரிஞ்சால் கூட யாருக்கும், சுற்றி இருக்கிற பக்தர்களுக்கு யாருக்குமே ஒரு கண்ணில் கூட தண்ணி வராது, ஒரு வாசனையே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கார வாசனையே அடிக்காது, அந்த நெடியே அடிக்காது, அந்த கார நெடியே அடிக்காது. எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. அது என்னமோ ஒரு பூவை போட்டால் மாதிரி, ஒரு சும்மா பூவை போட்டால் மாதிரி, ஒரு காஞ்சி போன பூவை சருகை போட்டால் மாதிரி இருக்கும். அவ்வளோதான் அது. அங்கே வந்து என்னென்ன விசேஷங்க, பக்தர்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எங்கள் வீட்டில் வீலி சுனி வச்சுட்டாங்களா, திஷ்டியா, யாருக்கு ஒருத்தர் எங்கள் வீட்டில் என் பிள்ளைக்கு நல்லா இல்லைங்க, என் பொண்ணுக்கு நல்லா இல்லைங்க, என்னன்னே தெரியலங்க, நாங்கள் நல்லா தான் இருந்தோம், இப்போ இப்படி இருக்க அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக அதெல்லாம் விளக்கிடும். அது மட்டுமா, ப்ரொமோஷன்ஸ்க்கு, உத்தியோகத்துக்கு, நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு, பிஸ்னஸ் நல்லா கிளிக் ஆகிறதுக்கு, நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு, கல்யாண யோகத்துக்கு, அப்புறம் வந்து தொலைஞ்சு போன பொருள் திருப்பி கிடைக்கிறதுக்கு போய் நீங்கள் பிரித்திங்கராதேவியை கும்பிட்டிங்கன்னா கிடைக்கும். அது மாதிரி அந்த அம்மா வந்து பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் அவங்களோட பக்தர்களுக்கெல்லாம் அவங்க சரியான நல்ல அம்மாவாக இருந்து
அவங்க பயங்கரமாக யாருக்கு இருப்பாங்கன்னா, யாரெல்லாம் வந்து கெட்ட விஷயத்தில் வராங்களோ அவங்களுக்கு பயங்கரமாக இருப்பாங்க அவங்க. யாராவது கெட்ட விஷயத்துக்கு அவனை தொலைச்சிக்கட்டும் இவனை தொலைச்சிக்கட்டணும்னு வேண்டிக்கிட்டோம்னா, நல்லவங்களை போய் தொலைச்சிக்கட்டணும்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கே அது திரும்பிடும். பிரித்திங்கராதேவி அம்மா கிட்ட அது நடக்காது. அவங்க நல்லவங்களை வந்து காப்பாற்றுவாங்க. கெட்டவங்க யாராவது போய் வேண்டுதல்லாம் அது மாதிரி கெட்ட வேண்டுதல் வச்சாங்கன்னா அவங்கள அழிச்சிடுவாங்க. அவங்க பீதி சூனியத்தை எடுக்கிறவங்க தான், அவங்க பீதி சூனியத்தை வைக்கிறவங்க கிடையாது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இவங்க கிடையாது. அதனால் பார்த்துக்கோங்க, கெட்ட வழியில் யாரும் அங்கே போகக்கூடாது. கெட்ட ப்ரேயர்ஸ் யாரும் வைக்கக்கூடாது. கெட்டதாக ஒருத்தங்களை அழிக்கிறதுக்கு எந்த ப்ரேயர்ஸும் யாரும் வைக்கக்கூடாது. நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம வச்சோன்னா அந்த அம்மா நம்மளை நல்லா அந்த வேண்டுதலை வச்சோன்னா நம்மளை நல்லா காப்பாற்றுவாங்க. அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு வேண்டுதலை வச்சோன்னா அவங்க யார் வேண்டிக்கிறாங்களோ அவங்கள அழிச்சு விட்டுருவாங்க. இதுதான் பிரித்திங்கராதேவியோட அம்மனோட கதை. நல்லா இருக்காங்க. ஸ்டே பிளஸ். பாய்.